இந்த தெரியுதுதாங்க இதில் இருந்து அவ்வளோ மட்டும் லுலு மால் ஒன்றை சொன்னால் உள்ளே போய் சும்மா பார்த்துட்டு வரவோம்னான்னு சொல்ல ஒரு இதோட வந்துட்டான். பட் இந்த பொடி போஷெல்லாம் அவ்வளோ 238 ரூபா. ஏண்டா இதை தூக்கியதை தெரியாமல் உருட்டி கொண்டு வரான் ஒருத்தர். கார்லிக் பிக்கல் ஒன்று வேண்டி பார்ப்போம். வயிறு கொஞ்சம் அப்செட்டாக கிடக்கு. இதை அடித்தா அதாவது கேஸ் வழியில் வருதுன்னு பார்ப்போம். இதில் வந்து பழங்கள் எல்லாம் வந்து சரியான விலை குறைவாக இருக்குது. நாங்களும் கொஞ்சம் வேண்டுறோம். இங்கே வேறுங்க ட்ராகன் ஃப்ரூட்லேயே 2-3 வெரைட்டி இருக்குது. ஆப்பிளில் வந்து எவ்வளோ வெரைட்டி இருக்குது. எங்களுக்கு எப்படி எல்லாம் இந்த கார் உதவுது வேறுங்க. வாங்கிட்டு பில்லு போகிற டைமில் தான் கோவிலுக்கு போகிறேன்னு சொன்னமே அப்படின்ற மாதிரி இருக்குது. கோயில் போக போகிறோம் விடிய வேட்டி எடுத்து இந்த முழு கோழியை அடித்து சாப்பிட்றாரு. இந்தியாவில் இருக்க எல்லா பெரிய பெரிய பிராண்டுண்ட பிரான்ச்சஸும் வந்து கட்டாயம் இருக்குமென்னு நினைக்கிறேன். சொல்கிறேன் அம்மா ரோபோ இடிச்சு விட்றாத. செல்வம் சொல்கிறத நம்பலாமா இல்லையாண்டு டவுட்டாக இருக்குது. இதுதான் வந்து கேரளாவிலேயே மிகப்பெரிய மால். முழு மாலில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்கள் வந்து வேண்டி கொண்டு வந்தாங்க. இரவு சாப்பாடே அதுதானே. ஏண்டா இங்கே இருக்க சாப்பாடு சாப்பிட வயிறு ரொப்புற மாதிரி கிடக்கு. இந்தளோ பெரிய சிவன் சிலை கடற்கரை ஓரமாகவே. எந்த குருவாயூரப்பா கேரளா வந்து கேரளா வேட்டி கட்டாட்டி கேரளாக்கே மரியாதை இல்லையா மாதிரி. அதான் நீ இன்றைக்கு இப்படி வந்தபடியே தான் கொந்தளிச்சுட்டு. இந்த பழம் கிட்டத்தட்ட ஒரு பழமே எங்கட ஊரில் 1800 மேலே தான் பெறும். ஆனால் இங்கே வந்து 100 ரூபா இது ஒரு பழம் எடுத்துருக்கான். இந்தியாவில் இந்த அழகை பாருங்க எப்படி இருக்கு. ரொம்ப வேறு லெவலாக இருக்கு. இந்த அமைஞ்சிருக்கிற அமைப்பே வந்து காருக்குள்ள ஏறுவோம் இல்லாட்டி அறப்போம். கேரளா இறங்கினோடனே இந்த கருப்பு கலர் வேட்டியை வேண்டி கட்டிட்டு ஒரு கருப்பு கலர் ஷர்ட்டை வந்து போட்டுட்டு ஒரு போன வந்து கல்லு கடைக்கு போட்டு கோயிலுக்கு வர வேண்டியா போச்சு. அது வாயில சொல்ல முடியாது. ஃபுட்டில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். சூப்பர். இவ்வளோ க்ளீன் கட்டா நேர்த்தியா பயங்கரமாக இருந்தது. எத்தனை பள்ளிகள் பிறகு ஒன்று வேண்டிங்க. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். இப்போ நாங்கள் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் நிற்கிறோம். திருவனந்தபுரம் தான் வந்து கேரளாவோட தலைநகரம். இதுக்கு முதல் போட்ட வீடியோக்கள் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது சம்மந்தமாக இங்கே கொஞ்சம் இடங்கள் போய் பார்த்தாங்க. இப்போ நாங்கள் திருவனந்தபுரத்துலேருந்து வந்து அடுத்த இடத்துக்கு வந்து போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் பண்ணா வந்து இங்கே இருக்கிற பெரிய சூப்பர் மார்க்கெட் கிட்டத்தட்ட இவர் சொன்னவர் வந்து என்ன ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு வந்துட்டு அதுதான் மாலே 1/2 கிலோமீட்டருக்கு 2 மில்லியன் சம்திங் ஏதோ. 1/2 கிலோமீட்டர்னா கொஞ்சம் வேடா ஐயா. 1/2 கிலோமீட்டர்ன்றது எவ்வளவு பெருசு தெரியுமா? என்ன 2.5 கிலோமீட்டர் சரியா? அப்படி சொல்ல கிடையாது. சரி ஓகே. இது வந்து இந்தியாவில் எத்தனையாவது? இந்தியாவிலே 3வது பெரிய சூப்பர் மார்க்கெட் மாலும். சவுத் இந்தியாலே இதான் நம்பர் 1 பெரிய மாலும் கூட. சரி, அப்படி ஒரு பெரிய மாலுக்கு தான் போகிறோம். சென்னையில் நாங்கள் போனாங்க. அது பெரிய மால் இல்லையா? அதை விட பெரிய மால் இருக்கா? அதுதான் இது பெரிய மால். இது இங்க கேரளாவில் இல்லை இந்தியாவிலேயே. இந்தியாவிலேயே 3வது பெரிய மாலும். சவுத் இந்தியாலே இதான் நம்பர் 1 பெரிய மாலும் கூட. உள்ள போய் உங்களுக்கு அப்படியோ இங்கே இருக்கிற விஷயங்களையும் காட்டிட்டு நாங்கள் இங்கே இருந்து அடுத்த இடத்துக்கு பயணம் செய்ய போகிறோம். அப்படியோ தொடர்ந்து பாருங்க எங்கே போகிறோம் என்ன செய்ய போகிறோம். எங்கட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வந்துக்கிறீங்கன்னா நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து இந்தியாவில் இருக்கிற பல விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. இவர் வந்து மிஸ்டர் செல்வம். இவர் ஒரு செஃப். இவர் வந்து செஃப்சி என்ற ஒரு சேனல் வச்சுக்கிறார். அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ளுக்குள்ள போவோம். இந்த தெரியுதுதாங்க இதில் இருந்து அவ்வளோ மட்டும் லுலு மால்னு தான் சொல்லுவேன். லுலு ஹைப்பர் மார்க்கெட் உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நானுமே பார்க்குற ஆழ்வரமாக இருக்கிறேன். சரியான நீட்டு உயரத்தில் இல்லை. மால் பெருசு. எங்கால சைட்டால் அப்படி நின்று கொண்டே போகுது. உள்ளே போயிட்டு வர எவ்வளோ நேரம் எடுக்குமோ தெரியலை. போயிட்டு எங்கள் பயணத்துக்கு வந்து லேட் ஆகிட்டு. ஆனால் இன்றைக்கு இரவுக்கு அப்படியோ அடுத்த இடத்துக்கு போவோம். சரி, மாலுக்குள்ள வந்துட்டோம். என்னது இது ஹைப்பர் மார்க்கெட்ஸு. அந்த பக்கம் போனால் க்ளாத்திங்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இது க்ரோசரி டைப்ஸ் எல்லாமே ஒன்றுக்குள்ளே இருக்குது. வந்துட்டு இன்னும் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே வெரைட்டிஸ் அதிகமாக இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு தான் மாலோட ஸ்கொயர் ஃபீட்டே ரொம்ப சொன்னல ஃபஸ்ட்டு. அது ரொம்ப பெருசு. எவ்வளோ பெருசு?
2.0 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டு. ஆ இதுதான் சவுத் இந்தியாவிலே பிக்கஸ்ட் சூப்பர் மார்க்கெட் மால். ஓகே 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 இந்தியாவிலே 5வது பெரிய மால். சரி நாங்கள் இப்போ எங்கே போவோம்? இப்போ ஹைப்பர் மார்க்கெட் போயிட்டு. ஆனால் இது சின்னனா இருக்கேடா, இவ்வளோ தானே இருக்கு. லென்த் வயசு பாருங்க ஐயா, மேலே அப்படியே நடந்து போகலாம். க்ளோஸ் இருக்கு ஐயா. இது வந்துட்டு இது ஐயா. ரைட் ரைட் ஓகே. சரி இதான் வந்து இல்லை ப்ரைஸ் தான் முக்கியம். ஓகே. இது வந்து கணக்கு பிரான்ச்சஸ் இருக்கு என்ன? ஓ இது எத்தனை பிரான்ச்சஸ்? வந்துட்டு துபாய் அண்ணா ஓனர். ஓகே ஓகே பெரிய மில்லியன். ஓகே ஓகே அப்படியோ பார்த்து கொண்டு வருவோம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற எல்லா பெரிய பெரிய பிராண்ட்ஸும் வந்து கட்டாயம் இந்த இடத்துல தங்களுடைய இதை வந்து வச்சிருப்பினோம். நாங்கள் வந்ததுக்கு வந்து கனகாலம் இந்த க்ரோசரிஸ் சூப்பர் மார்க்கெட்ஸுக்கு போகல. ஊர்களை விடுவோமா என்னென்ன விலையிலன்னு இருக்கா பார்ப்போம். என்ன இருக்குது என்னென்ன விலையில் இருக்குன்னு பார்ப்போம். அதான் இதில் வந்து பில்லெல்லாம் செக் பண்ணிட்டு தான் போகிறேன். என்ன இது உள்ளே போயிட்டு வரைக்கெல்லாம் செக் பண்ணிடுறா அப்படின்னா. பில்லிங் போடுவோம் வாங்கலாம் சும்மா தானே போவோம். ரைட் ரைட் இந்த போவோம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். ஒன்றை சொன்னால் உள்ளே போய் சும்மா பார்த்துட்டு வர ஒன்றான்னு சொல்ல ஒரு இதோட வந்துட்டான். கும்மிடும் கும்மி உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டுன்னு எனக்கு தெரியும். இது எவ்வளோ? 65 ரூபா. இது இந்த விலை கூட கிடக்கு. எங்கடையில எல்லாம் விலை எவ்வளோ உங்களுக்கு மலிவு தெரியும் தானே? தெரியுமே எவ்வளோ மலிவுன்னு எனக்கு தெரியும். இது மேட் இன் இந்தியா நினைக்கிறேன்டா. டேய் இது மேட் இன் இந்தியாடா. எங்கட இது இந்த ஐட்டம் இல்லை போல. இது ஸ்னீக்கர்ஸ் எல்லாம் பாருங்க. கேலக்ஸி 180 ரூபா வேண்டி தெரியுமா? ஆ 180 கூட தானே. நீ வேண்டல நீ தான் வேண்ட போகிற. வெளியில் விற்கிற விலையும் வந்து போட்டிங்கன்னா அதோட இது வந்து டிஸ்கவுண்ட்ஸ் டீல்ஸ் போல். பிஸ்கெட் ஐட்டம் க்ரீம் ஐட்டம். இந்த பொடி போஷெல்லாம் அவ்வளோ 238 ரூபா. ஒவ்வொரு காசு இதெல்லாம் வந்து 79 ரூபா. நல்ல கூலான ஒரு ஃபேஸ் வாஷ் ஒன்று எடுக்கணும். ஏண்டா இதை தூக்கியதை எடுத்து தெரியாம உருட்டி கொண்டு வரான் ஒருத்தர். சன்ஸ்க்ரீம் வாங்க தான் போனோம். பட் நான் எதிர்பார்த்தேன் ஃபுட் சிட்டிலேருந்து பெருசு சகலதுமே வந்து இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கொப்பி கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு எக்கச்சக்கம் இருக்குது. பெரிய தேசம் வந்த ஒரு நாள் ஃபுல்லாக நடந்து தெரியலாம் போல இருக்கு. ஒரு நாள் காணாது. நாங்கள் என்ன செய்வோம், ஒரு நாள் இங்கே வந்து இங்கேயே ஃபுல்லாக ஒளிச்சு நின்று ஸ்டே பண்ணுவோம். ஆனால் 24 மணி நேரம் இல்லை. என்ன 10 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் பிரச்சனை. இல்லாட்டி நாங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி ஏதாவது செய்யலாம். இது மாதிரி ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டான். எவ்வளோடா இது? 174 ரூபா. 174 ரூபா ஃபேமிலி பேக். வெளியில் எவ்வளோ விற்கிது? 180. 280. அப்போ மலிவாக தான் இருக்கு. அப்போ இதெல்லாம் வெளியில் எவ்வளோ? இது வரும் நான் ரேட்டு கூட வரும். எல்லாம் ரேட்டு கூட. இது 120 பெட்டராக வரும். நல்லா 120 ஓகேயா? ஓகே தான். சரி இதில் வந்து கார்லிக் பிக்கல் ஒன்று வேண்டி பார்ப்போம். வயிறு கொஞ்சம் அப்செட் ஆகிடக்கு. இதை அடித்தா அதாவது கேஸ் வழியில் வருதுன்னு பார்ப்போம். இதில் கணக்கு பிக்கிள்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாமே மலிவாக தான் இருக்குது. இங்கே வந்து பழங்கள் எல்லாம் வந்து சரியான விலை குறைவாக இருக்குது. நாங்களும் கொஞ்சம் வேண்டுறோம். இங்கே வேறுங்க ஆசைக்கு வந்து இந்த பழங்கள் சாப்பிட்லாம். வெளியில் சாப்பிட தான் வயிறு ரொம்ப. இங்கே வந்து பழங்கள்லேயே வந்து கணக்கு வெரைட்டி இருக்குது. ட்ராகன் ஃப்ரூட்லேயே 2-3 வெரைட்டி இருக்குது. ஆப்பிளில் வந்து எவ்வளோ வெரைட்டி இருக்குது. இட்டாலியிலேருந்து வர்றது 369 ரூபா கிலோ. யூஎஸ்லேருந்து வர்றது 349 ரூபா. அதாவது 299 ரூபா. ஒரு விலைக்கு வந்து இங்கால இருக்குது. இங்கே ஃபுட் ஐட்டங்கள் பிக்கிள்ஸ் எல்லாமே வந்து வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஹோம்மேட் பிக்கிள்ஸ். இதுவும் லுல்லு தான்டா. இதுவும் லுல்லு ஸ்பெஷல் தான். எங்களுக்கு எப்படியெல்லாம் இந்த கார் உதவுது வேறுங்க. உள்ளே சாப்பாடு பண்ணியது நாங்கள் இருந்து சாப்பாடு எல்லாம் இடங்கள் இல்லாமல் போச்சு. மாமா வேறு தனியாக படுத்திருந்தார். இருந்துச்சு மேலே போயிட்டு மாமாங்க ஒரு சித்தப்புக்காக வந்துடும். கோயில் போகிறோம். நீங்கள் முழு கோழியை விழுங்குறீங்க. அதனால நானே வாங்கினது வந்து ஞாபகம் வந்துடுறாங்க. வாங்கிட்டு பில்லு போகிற டைமில் தான் கோவிலுக்கு போகிறேன்னு சொன்னமே அப்படின்ற மாதிரி இருக்குது.
கோயில் போக போகிறோம் விடிய வேட்டி வேட்டி எடுத்து இந்த முழு கோழியை அடித்து சாப்பிட்றாரு. அப்படியோ நாங்கள் போயிட்டு இந்தியாவில் சுற்றி பார்ப்போம்னு வந்திருக்கிறோம். எல்லாம் இந்தியாவில் இருக்க எல்லா பெரிய பெரிய பிராண்டுண்ட பிரான்ச்சஸும் வந்து கட்டாயம் இருக்குமென்னு நினைக்கிறேன். என்ன இதில் வந்து ப்ரமோஷன்ஸ் போட்டிருக்கோம். சரி, நாங்கள் வளமையாக ஒரு இடத்துக்கு போனால் கட்டாயம் வந்து எப்படியான மால்களுக்கு போவோம். என்ன சம்பவம்னா வந்து அடிக்கிற வெயிலுக்கு ஏசி பண்ணுறதுக்காண்டி ஜுவல்லரிஸ் ஐட்டம்ஸ் பாருங்கள், பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஜுவல்லரிஸ், சாம்சங், கேரளா சாரி உண்டோணும். ஆனால் எப்படி மிஞ்ச வெளியாக தான் இருக்கு. இல்லை வேண்டாம், நாங்கள் வெளியில் வேண்டோம். கேரளாவுக்கு வந்துட்டு கேரளா சாரி வேணா போனால் அப்படி அதான் வந்து கேட்டேன் நான். கேரளா சாரி எங்கே எடுக்கலாம் வேண்டிய இதில் இருக்குது, ஆனால் வெளியாக தான் இருக்கு. கேரளா இதுதான் வந்து கேரளாவிலேயே மிகப்பெரிய மால். இதில் ரயிலில் அமைச்சிக்கணும் சின்ன பிள்ளைகள் ஓடுறதுக்கு. அண்டராம் எதால வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸு வேண்ட போகிறது நீங்கள். சரி, நாம் வேண்டதையா போகிறோம், போய் பார்ப்போம். இதுதான் இந்த கேரளா ஜீன்ஸ் வாங்க கால் பெருத்தது அதெல்லாம் எல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. விலையில் பார்ப்போமா, விலை கூட தான் 1400. சச்சா, ஆனால் பெரிய பெரிய சைஸுகள் கிடைக்கும் போல் கிடக்கு. இது 1200, 36. நம்மளுக்கு 40-42 தான் செட்டாக. இது வந்து 1490 இங்கே வந்து கொஞ்சம் விலை கூடவாக தான் இருக்குது. திருப்பூரில் வேணாங்க, திருப்பூரில் சரியான சீப்பாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான கலெக்ஷன்கள் எடுக்கிறாங்க கொஞ்சம். இந்த ஜீன்ஸ் எல்லாம் பாருங்க, இந்த ஜீன்ஸை தான் எல்லோரும் போட்டு கொண்டு இருக்காங்க. 1700. இந்த பாருங்க இப்படி வளைஞ்சி அப்படியே ஜானகால் மாதிரி விரியும். நாங்கள் நிற்கிற மால் வந்து இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய மாலாம். அதோட சவுத் இந்தியாவில் 5வது மாலுண்டு எங்களோட ஃபஸ்ட்டா சொல்கிறேன். அம்மா ரோபோ இடிச்சு விட்றாத. இதில் வந்து நாங்கள் மேப் லொக்கேஷன் ஏதாவது ஹெல்ப்புகள் அப்படின்னா வந்து நெவிகேஷன்களுக்கு இதை வந்து டச் பண்ணிக்கொள்ளலாம். என்னென்ன எங்கே இருக்குன்னு பார்க்குறக்காண்டி. கூடுதலாக வந்து ஸ்போர்ட்ஸ் ஐட்டங்கள் இது எல்லாம் இருக்குது தானே, அதுகளுக்கும் அப்படியும் இருக்கா போதான் வேணும். ஆனால் பெருசாக க்ரௌடுகளை காணலை இந்த இடங்களில். இந்த மேலே போயில்லையா எங்கே செல்கிறீர்கள்? செல்வம் சொல்கிறத நம்பலாமா இல்லையாண்டு டவுட்டாக இருக்குது. ஏன்னாவது மால் வந்து ஒரு 3 மாடி அப்படி தான் கிடக்கு. ஆனால் பறந்துபட்ட தேசமாக இருக்குது.
பெருசாக சரணம் இல்லை. சில அந்த ஃபுட் சிட்டி அங்கே தான் வந்து சரியான சரணமானம் தான் இருக்குது. விலையிலும் கொஞ்சம் வெளியில் விற்கிற விலையில் இருக்குது தானே, அதை விட வந்து குறைவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் மேலே 3வது மாடிக்கு வந்துட்டோம், ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டோம். பெரிய ரெஸ்டாரண்ட் இல்லை, இதாக இருக்குது. சரி, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபுட் கோடுகள், எல்லா பிராண்டு கோடுகள் வந்து இங்கே வச்சுருக்கு. இதில் நாங்கள் வேண்டிட்டு ஒரு இடத்துல இருந்து சாப்பிட்றோன்னா வந்து சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் வெளிக்கிட போகிறோமோ எங்களுக்கு அடுத்த பயணம் போகிறதுக்கு வந்து நேரமாகிட்டு, அதனால் கிளம்ப போகிறோம். இப்போ அந்த லுலு மாலில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்கள் வந்து வேண்டி கொண்டு வந்தாங்க. இரவு சாப்பாடே அதுதானே, ஏன்டா இங்கே இருக்க சாப்பாடு சாப்பிட வயிறு ரொப்புற மாதிரி கிடக்கு, கொஞ்சம் இதாக செரிக்க மாட்டேங்குது. அப்போ ட்ராகன் ஃப்ரூட் பார்த்து நான் வேண்டினான். இந்த பழம் கிட்டத்தட்ட ஒரு பழமே எங்கட ஊரில் 1800 மேலே தான் பெறும். ஆனால் இங்கே வந்து 100 ரூபா இது ஒரு பழம் எடுத்துருக்கான். வெள்ளையும் எடுத்தாங்க, சிவப்பும் எடுத்தாங்க. மணியாகும் இந்தியா வந்தால் நீங்கள் ஆசைக்கும் பழங்கள் வேண்டி பாட்டியாக சாப்பிடலாம். நல்ல ரோஸ் கலர் ஆகிடும் ஃபேஸ். போடுற கலர் ரோஸ் தான். வெள்ளை கலரை சாப்பிட்டா வெள்ளையாயிருவாங்க, ரோஸ் கலர் சாப்பிட்டா ரோஸ் ஆயிடுவாங்க. இப்போ மாமா இந்த பிள்ளைக்கு கட்டாயம் வேண்டி கொடுத்தாங்க. அப்படியே போகிற வழியில் இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, சிவன் கோயில். அந்த கோயிலுக்கு தான் அப்படியோ போயிடுச்சு போக போகிறோம். ஓ, இதில் பெரிய சிவன் சிலை கடற்கரை ஓரமாகவே. எந்த குருவாயூரப்பா, கேரளா வந்து கேரளா வேட்டி கட்டாட்டி கேரளாக்கே மரியாதை இல்லைன்ற மாதிரி இந்த வேட்டி ஒருக்கா கட்டி பார்க்கணும்னு வந்தாங்க. ஆனால் கட்டின சூழ்நிலை தான் பிரச்சனை. அம்புட்டு காற்றடிக்குது. இந்தியாவில் பின்னால் பார்த்தீங்கன்னா பின்னால் ஃபுல்லாக கடல். நாங்கள் இன்றைக்கு வந்து கேரளா விட்டு போக போகிறோம். கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு போக போகிறோம். போகிறதுக்கு முன்னால் ஒரு சிவன் கோயிலுக்கு வந்துருக்கிறோம். சிவன் கோயிலை பார்த்தீங்கன்னா அப்போ வாங்க, இவர் தான் வந்து பக்தியில் வந்து கும்பிட போகிறேன். நாங்கள் இவருக்கு துணையாக போக போகிறோம். சரியா, துணையாக பக்கத்தில் கோயில் மட்டும் போயிட்டு வந்துடுவோம். ஆள் இங்கே வந்து கடற்கரையில் எல்லாம் குளிச்சுட்டு ரெடியாக நிற்கிது. பயங்கரமான காத்தோண்டு அடிக்குது. ஏமா அவ்வளோ காற்று அடிக்குது தெரியும். சிவன் அதான் நீ இன்றைக்கு இப்படி வந்தபடியே தான் கொந்தளிச்சுட்டு. நாங்கள் ஜோசியா வந்து கேரளா இறங்கினோடனே இந்த கருப்பு கலர் வேட்டியை வேண்டி கட்டிட்டு ஒரு கருப்பு கலர் ஷர்ட்டை வந்து போட்டுட்டு ஒரு போன வந்து கல்லு கடைக்கு போட்டு கோயிலுக்கு வர வேண்டியாக போச்சு. இங்கே இந்த இந்த அழகை பாருங்க எப்படி இருக்கு, ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. இந்த அமைஞ்சிருக்கிற அமைப்பே வந்து இந்த பக்கம் நல்ல இது, இந்த பக்கம் உப்பு தண்ணி, அந்த ஒரு அமைப்பில் தான் வந்து இந்த ஒரு அழகான சூழல்லாம் வந்து கோயில் அமைஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிவன் கீழே வந்து பார்க்கிங்லேன்னு நினச்சி நாங்கள் பார்க்கிங் இருந்து இப்போ நாங்கள் வெளியேறதுக்கு வந்து இருட்ட தொடங்கிட்டு. ஆமாம், நல்லா தான் இருக்குது. வேட்டியும் வந்து நல்ல காத்தோட்டமாக தான் இருக்குது. இது தெரியாமல் போச்சு. வேண்டி நாங்கள் ஒரு 5-6 செட் வேண்டினாங்க. இனி வந்து வேட்டிலாம் போகிறோம். என்ன கோயில் மாமா இந்த கோயிலுக்கு பேர்? கேவ் டெம்பிள். ரைட் ரைட், ஓகே. தொப்பியை காட்டுவோம். கோயிலுக்கு போய் எங்கள் தொப்பியோடைய பொறியன்னு கேட்பாங்க. கேவ் டெம்பிள் என்ட்ரன்ஸ் டிக்கெட். கோயிலுக்கு போவோம், என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும், அதால் போகணும். நீங்கள் போயிட்டு வாங்க, படிவா எங்களுக்கு சேர்த்து கும்பிடுங்க. எங்களுக்கு நாங்கள் நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களுக்கு கோயில் என்ன மாதிரி இருக்குன்னு காட்டுறோமா. இதுதான் வந்து கோயிலின் அமைப்பு. நாங்கள் மேலேருந்து வரைக்கே ஒரு சிலை ஒன்று தெரிஞ்ச, இதுலேருந்து பார்க்க உங்களுக்கு தெரியல. அந்த வாசலில் போய் நின்று பார்க்க தெரியும். நல்ல அழகாக இருக்குது. இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடமே வந்து நல்ல சூப்பராக ஒரு நல்ல அமைவிடமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே எல்லாம் ஃபோட்டோக்கள் எல்லாம் எடுக்கலாம், அதனால் உள்ளேயும் போகல. அந்த தெரியுதா சிவன்
சிவனை காணல. சிவனை நாங்கள் இஞ்சால பக்கத்தில் நின்று பார்ப்போம். இனி வேட்டி போடலாம் போல இருக்கு. நல்ல காத்தோட்ட மாதிரி இருக்குது. கூடுதலாக தமிழ்நாட்டில் எல்லாம் போட்டு கொண்டு கைலின்னு சொல்லுவான். இந்த தெரியுதா பாருங்க, இதுலேருந்து பார்க்க உங்களுக்கு தெரியும். அதே நாங்கள் உள்ளுக்குள்ளேருந்து பார்த்தோம்னா அந்த கடலோடு சேர்த்து அந்த சிவன் நிற்கிற மாதிரி தெரியும். சரியான ஒரு காற்று ஒன்று அடிக்குது. லைட்டாக மழையும் வந்து பெஞ்சு கொண்டு இருக்கு. மழை வந்து சரியாக தான் பொழியுது. கிளிஜோசியம் நாங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் வேளாங்கண்ணி போய்க்க வந்து கிளிஜோசியம் பார்த்து நாங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் வேகமாக போய் காருக்குள்ள ஏறுவோம், இல்லாட்டி அறம் போதும். சாமியார் கோயிலுக்கு வந்தா பக்தி பலமா மாறணும். எவ்வளோ டிக்கெட் எடுத்தாங்க உள்ளவா? 100 ரூபாய். உள்ள போவே 100 ரூபா தான். ரைட். என்ன தரிசனம் கிடைச்சதா? அதெல்லாம் கீழே வந்துட்டு அது வாயில சொல்ல முடியாது. ஃபுட்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். சூப்பர். இவ்வளோ கிளீன் கட்டா நேர்த்தியா பயங்கரமா இருந்தது. எத்தனை பள்ளிகள் பிறக்கணும் பண்ணீங்க? அதெல்லாம் வேண்டலையா, எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். நம்ம களத்துல இவ்வளவு பெரிய சங்கிலி போடுறீங்க, வசதியா தான் நினைக்கிறாங்க. களத்து சங்கடிக்காரன் கேட்கணும். சரி, அடுத்த மாசம் ஒரு கல்யாணம் விட எல்லாரும் வாழ்த்து விடுங்க. நீங்க 100 ரூபா என்ன டிக்கெட் உள்ள போய்? சரி, உள்ள அந்த 100 ரூபா வந்துட்டு கண்டிப்பா உள்ள போனா ஒர்க் ஃப்ரம் மணி. இது என்ன கோயிலுக்கு போறதுக்கு என்னடா ஒர்க் ஃப்ரம் மணின்ற மாமாக்கள்? அப்படிலாம் இல்ல. நீங்க 100 ரூபா கொடுத்து போகணும்னு யோசிக்கிறீங்க. இல்ல அது இல்ல, நான் சொல்றேன் நிறைய பேரு 100 ரூபா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உள்ள போய் அந்த அவங்க உள்ள ஒரு குகைக்குள்ள போய் உள்ள 2-3 சுத்தி சம்திங் அது ஒரு மாதிரி. சரி, எங்களுக்காக வேண்டினியா? எல்லாருக்கும் அதான் சொல்றேன், எல்லாரும் நல்லா இருக்கும் சொல்றதை மட்டும் நம்பிடுறாங்க. தனக்கு கல்யாணம் கிடைக்க எனக்கு பிள்ளைகள் வரணும் வேண்டிடுவேன். சரி, இந்த வீடியோ இதை நிறைவு செய்ய நாங்கள் இன்றைக்கு கேரளாலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரோம். தமிழ்நாட்டு போர்டரை கடக்க போகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.